ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் நம்மை சந்திக்கும்படி தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறபடினாலே ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, வருகின்ற 9ஆம் தேதி நாளை மறுநாள் என்னுடைய திருச்சபையிலே அக்கினி அபிஷேக அமாவாசை விடுதலை கூட்டம் நடக்கிறது. மாலை 6:30 மணிக்கு கடந்து வாங்க, விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. அற்புதத்தை கண்ணார கண்டு ஆண்டவரை, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எந்த நாளிலும் பிரியமானவர்களே, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 50வது அதிகாரம் 9வது வசனம். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தைப் போல பழசாவார்கள், பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். தாவீது சொல்லுகிறதை என் அன்பு தேவப்பிள்ளை நான் நினைவு கூர்ந்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்படும். கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கிறார். என்னை போய் ஆக்கினைக்குள்ளாக, பிரச்சனைக்குள்ளாக, போராட்டத்துக்குள்ளாக நிற்க வைக்கிறவன் யார்? ஒருவனும் இல்லை. அப்படி ஒருவன் எழும்பி வருகிறான் என்று சொன்னால், வேதம் அருமையாக சொல்லுகிறது, அவனுடைய வாழ்க்கை ஒரு வஸ்திரத்தை போல, அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாய் போயிடுவாங்களாம், கிழிஞ்சி, அதாவது பழைய வஸ்திரத்தை போல ஆகிடுவாங்களாம். அப்போ பழைய வஸ்திரம் போல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இருக்குன்னா, அடுத்தது அந்த பழைய வஸ்திரம் என்ன பண்ணும்? கிழிக்கப்படும். அல்லேலூயா. கிழிக்கப்படும். பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். உன்னை யாராவது ஆக்கினைக்குள்ளாக அல்லது தப்பாக அல்லது உன்னை குற்றமாக யாராவது எண்ணினால், உன்னை அதாவது குற்றம் சாட்டினால், ஒன்று தெரிஞ்சுக்கோ, அவங்க பழசாக போன கந்த துணியை நினச்சிக்கோ. அல்லேலூயா. பழசாக போன கந்த துணி எதுக்கு தெரியுமா உதவும்? ஒரு நாளில் அடுப்பு எரிக்கிறதுக்கோ அல்லது கிழித்து போடுவதற்கோ, என் அன்பு தேவ பிள்ளையே, குப்பையில் போடுவதற்காக தான் இருக்கும். அவர்கள் எல்லாரும் பழைய வஸ்திரத்தை போல இருப்பார்கள், ஒன்றுக்கும் பிரயோஜனப்பட மாட்டார்கள். அது மாத்திரமா ஆண்டவர் சொல்கிறாரு, பொட்டுப்பூச்சி அவர்களை என்ன பண்ணுமா? அரித்து போடுமா. பொட்டுப்பூச்சி. இப்போ அவங்களுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். கீழ்ச்சி போடுவதற்கும் எரிப்பதற்கும், அரித்து ஒன்றுமில்லாமல் போவதற்கு தான் அவருடைய வாழ்க்கை இருக்கும். ஆகையால் ஒருவர் உனக்கு விரோதமாக குற்றம் சாட்டுகிறார்கள், உனக்கு விரோதமாக நிற்கிறாங்க, நான் அப்படிங்கிற சொல்கிற நிலைமையில் உனக்கு நிற்கிறாங்க அப்படின்னு நீ நினச்சினா, அதை பற்றி பயப்படாத. ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்கிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன். யாரும் உன்னை என்ன பண்ண முடியாது? ஆக்கினைக்குள்ளாக கொண்டு வர முடியாது. அப்படி ஒருவன் துணிஞ்சு வரான்னா, அவன் வாழ்க்கை பாழா போன, பழசா போன ஒரு கந்தையை போல, பொட்டுப்பூச்சி அரித்த நிலைமையை போல அவன் வாழ்க்கை இருக்கும். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த பொட்டுப்பூச்சி அரிக்கிறத கொஞ்சம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. அது அரிக்கிறதே தெரியாது. ஒரு நாள் வரும், பார்த்தா அது காம்பும் அதை சுற்றி இருக்கிற அந்த நரம்பு மாதிரி இருக்கும், அது மட்டும்தான் நிற்கும். உள்ளே இருக்கிற இலை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கும். அதாவது அவங்களுக்கே தெரியாது அரிச்சிக்கிட்டு இருக்கிறது. பொட்டுப்பூச்சி அவங்கள அரிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படின்ட்டு அவங்களுக்கே தெரியாது, அந்த இலைக்கே தெரியாது, அதுக்கே தெரியாது. ஒரு நாள் வரும் பாருங்கள், பார்க்கும்போது தான் தெரியும், அடாடா அரிச்சு போச்சாடா, பழசா போன கந்தையாக போயிடுச்சாடா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதனால் நீ சோர்ந்து போகாத. கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார், நமக்கு துணை நிற்கிறார். ஆமென். செபிப்போமா. மகா இரக்கம கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு துணை நிற்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறேன். எங்களை ஒருவனும் ஆக்கினைக்குள்ளாக ஆண்டவரை தீர்க்கக்கூடாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கிறீர். அப்படி துணிந்து வருகிறவனை கர்த்தர் ஆண்டவரே பழசா போன கந்தையை போல, ஆண்டவரே பொட்டுப்பூச்சி அரித்த ஒரு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஆவியானவரே தாவரத்தை போல, ஒரு பொருளை போல அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் நீர் மாற்றுவதற்காக நன்றி அப்பா. அப்படி நடத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களோட வல்லமுள்ள கரம் கூட இருக்கட்டும். பெரிய காரியத்தை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் பிறந்தநாள் திருமணநாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தினாலே
நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும், பெரிய காரியத்தை செய்யும். ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன், ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன், சபைகளுக்காக, சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன், ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.